போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் இருந்தது. திடீர்னு ஒரு நாள் வந்தாரு. வந்துட்டு எங்க அப்பா அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க, அதனால நம்ம இப்படியே இருக்க முடியாது. சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம், நாம இப்போதைக்கு நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம், கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அப்பா அம்மா ரெண்டு பேரையும் கன்வின்ஸ் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அம்மாட்ட சொல்றாரு, நான் ஏற்கனவே ஒரு பெண்ணை நான் காதலிச்சுட்டு இருக்கிறேன், அந்த பொண்ணு. அது என்ன ஜாதி அப்படின்னு அவங்க பெற்றவங்க. நார்மல் தானே, நம்ம ஊர்ல அந்த இல்லாம போகாது. எத்தனை பெரியார் வந்தாலும், எத்தனை அம்பேத்கர் வந்தாலும் என்னால் உன்னோட வாழ முடியாது. இவ்வளவு கொடுமைக்காரனோட வாழ்வதை விடவும் நான் விவாகரத்து பண்ணிக்கிறது உத்தமம்னு நினைக்கிறேன். இப்போ அந்த நோட்டீஸ் என் கையில் இருக்கு. என்ன பண்ண முடியும்? என்னப்பா இப்படி அடுக்கடுக்கா குற்றம் சொல்லியிருக்கான் உன் ஒய்ஃபு? மேம், இதெல்லாம் பொய் மேடம், இவ சொல்லியிருக்கிறது அத்தனையும் பொய். இதுக்கு என்னால் ப்ரூஃப் காட்ட முடியும். கவுண்டர் போடும் போதே அதுல எனக்கு சேர்ந்துதான் வாழணும் மனைவியோட அப்படின்னு கேட்டார். ஏன்பா அவ தப்பு செய்யறாங்கிற, அப்புறம் ஏன்பா அப்படின்னு கேட்டேன். மேடம், ஏதோ ஒரு சபலம் அல்லது ஒரு சலனம் வந்திருக்கலாம், தப்பு நடந்திருக்கலாம். ஆனா அந்த ரெண்டு பொன் குழந்தைகளை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் மேடம் சொல்லுங்க. ஆனா என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, அந்த சமயத்துல இவருக்கு கேன்சர்னு டிடெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் செத்த போது அவர் அனாதையாகத்தான் செத்தார். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரன். வழக்கு எண்ணில் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின பல வழக்குகள் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பத்தி தான் பேச போறோம். வணக்கம் மேடம். வணக்கம் ஹரி, சொல்லுங்க. இன்னைக்கு என்ன வழக்கு? இன்னைக்கு டாக்டர் சிவகுமாரை பற்றின ஒரு வழக்கு. ஆகா. இந்த வழக்கு நடந்தது 1988. அப்பா, 37 வருஷத்துக்கு முன்னாடியா? கரெக்டா? 37 ஆயிடுச்சா? 37. ஓ, ஆனா நான் எல்லா பண்டலுக்கும் நம்பர் கொடுத்து கேஸோட தான் வச்சுதான் 38 ஆயிடுச்சு. ஓகே மேடம். அதனால இந்த வழக்கு ஒரு வித்தியாசமான வழக்காக எனக்கு தெரிஞ்சது. சரி, இதை பேசுவோமே இன்னைக்கு அப்படின்னு. ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு டாக்டர் இந்த சென்ஸ் வெட்டினரி டாக்டராக இருந்தார். மிருக வைத்தியர்னு தமிழில் சொல்லுவோம் நம்ம. அது ஏன்னா மிருகங்கிறதே அசிங்கமாக போனதுனால நான் அந்த மிருக வைத்தியர்னு யூஸ் பண்ண வேண்டான்னு பார்த்தேன். ஓகே. பட் அவர் நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் கம்பேரிட்டிவ் இந்த சைட் பை சைடாக அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். இதுதான் அவருடைய பேக்ரவுண்டு. திடீர்னு ஒரு நாளைக்கு அவர் வந்தார். அவராக தான் வந்தார் ஆஃபீஸ்க்கு. கூட பெரியவங்க யாருமே கிடையாது. பட் இந்த மாதிரி எனக்கு நோட்டீஸ் வந்துச்சு மேடம், சென்னையில் இருக்கக்கூடிய ஃபேமிலி கோர்ட்லேருந்து இந்த கேஸ் வந்திருக்குது. எனக்கு பிரித்து பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது மேடம் அப்படின்னா. ஏப்பா, ஃபேமிலி கோர்ட்லேருந்து கேஸ் வந்தால் நீ எதுக்கு பயந்துக்கிற, நீ பார்க்கலாமே அப்படின்னு. இல்லை மேடம், கொஞ்ச நாளாகவே என்னுடைய ஒய்ஃபோட இது சரியில்லை மேடம். அவள் என்னை மதிக்கிறது கூட இல்லை. இந்த மாதிரி சூழலில் ஏதாவது இருக்கும், எதா இருந்தாலும் பிரித்து படியப்பா அப்படின்னு. இல்லை மேடம், நீங்களே பிரித்து பாருங்கன்னா. சரின்னு நான் எடுத்து பிரித்து படித்து பார்த்தாக்கா அந்த பொண்ணு மூட்டையாக இல்லைன்னா வண்டியாக கதை சொல்லும் பாரு, அந்த மாதிரி ஒரு அலிகேஷன்ஸு இவரை பற்றி சொல்லுது. ஆனால் இது காதல் திருமணம். ரெண்டு பேரும் காதலிச்சு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்க காதலிச்ச போது அவங்க பெற்றோருக்கு தெரியாது. அந்த பொண்ணு என்ஜினியரிங் முடித்து MBA படிச்சிருக்காங்க. இவரும் நல்லா படித்து தான் டாக்டர் ஆகியிருக்க முடியும், BVSC படித்து. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் எங்கே சந்திச்சாங்கன்னு தெரியல. நாயக்கி இன்னும் கூட்டிகிட்டு போச்சோ அவர்கிட்ட, டாக்டர்கிட்ட, என்னன்னு தெரியலை. பட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் வந்திருக்கு. அப்போவே ஒரு 8 வயசு டிஃப்ரென்ஸாக இருந்தது அப்படின்னு அந்த பெட்டிஷனில் அவங்க போட்டிருக்காங்க. எனக்கு என்னென்னா, இவங்க போட்ட பெட்டிஷனில் அந்த 8 வயசை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. காதல் வரும்போது வயசு பார்த்தெல்லாம் காதல் வர்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது அதை சொல்லியிருக்கவே தேவையில்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசம். ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் இருந்தது. திடீர்னு ஒரு நாள் வந்தார். வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அதனால் நம்ம இப்படியே இருக்க முடியாது, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அப்புறம் அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. யார் வீட்டில்? பொண்ணு வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. சரி, அப்போ ஒன்று பண்ணலாம், நம்ம இப்போதைக்கு நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம், கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அப்பா அம்மா ரெண்டு பேரையும் கன்வின்ஸ் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு. இந்த பொண்ணு இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறா. அங்கிருந்து இங்கே வேலூர் கிட்ட வேலூரில் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுது. அவங்க அப்பா அம்மா பொண்ணுங்க பார்க்கறதுக்கு இங்கடா போகலாம் வா
இந்த இடத்துல போகலாமா அங்கே போகலாமான்னு கூப்பிடுவாங்கல்ல. அப்படி கூப்பிடும்போது இல்லைம்மா நான் வந்து எந்த பொண்ணையும் நான் பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அப்போ அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு, நான் ஏற்கனவே வந்து ஒரு பெண்ணை நான் காதலிச்சிட்டு இருக்கிறேன், அந்த பொண்ணு. அது என்ன ஜாதி அப்படின்னு அவங்க பெற்றவங்க நார்மல் தானே, நம்ம ஊரில் அந்த இல்லாமல் போகாது. எத்தனை பெரியார் வந்தாலும் எத்தனை அம்பேத்கர் வந்தாலும் எங்கே சுற்றினாலும் நம்ம நாட்டில் கடைசியில் ஜாதியில் வந்து தான் நிற்கணும். நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க வீட்டுக்கு, அவன் கொஞ்சம் நல்லா இருக்கும்போது ஆள் பார்க்க நல்லா இருக்கான், வசதியான பையன் மாதிரி இருக்கான் அப்படின்னா அம்மா சோஃபாவில் உட்கார வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு டம்ளர் காஃபி கேட்டு பாருங்கள் அந்த காலத்துல எல்லாம். நான் சொல்கிறது 1988. உடனே அந்த பையன் எந்த ஜாதி என்ன எந்த டம்ளரில் கொடுக்கலாம் அப்படின்னு தீர்மானிக்கிற மாதிரி இருக்கிற சூழல். அப்புறம் இவன் இந்த டாக்டர் சொல்லிடுறாரு, எந்த ஜாதியாக இருந்தாலும் நான் அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு. அது எப்படி நீ கல்யாணம் பண்ணிப்பேன், நான் பார்த்துக்கலாம், நான் பார்த்துப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் ஏற்கனவே வேலூரில் வச்சு நான் கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டரும் பண்ணிட்டேன் அப்படின்னு தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அம்மாவுக்கு ஒரே கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து நேராக போய் அந்த பொண்ணுடைய வீடு அட்ரஸ் எல்லாம் கேட்டு நேராக அந்த வீட்டில் போய் அந்த அம்மா பார்த்து, நீ என்ன பொண்ணா வளர்த்துருக்குற, அப்படி இப்படின்னு சண்டை, பொண்ணு உன்னோட வீட்டுக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணியிருக்க, உனக்கு தெரியுமா அப்படின்னு எல்லாம் போட்டு சண்டை போட்டு ரகலை போட்டு வந்திருக்காங்க. அவங்க வீட்லேயும் அது ஷாக் தான். பொண்ணு ஆணை விட பெண் வீட்டில் ரொம்பவுமே ஷாக் ஆவாங்க. அப்புறம் ஷாக் ஆனாங்க. அப்புறம் இந்த அம்மா போய் பார்த்து வந்து அதெல்லாம் ஒரு குடும்பமா அப்படின்னு. பட் எப்படியோ போராடி 2 பேரும் கல்யாணம் பண்ணினாங்க. அவங்க கல்யாண செலவு பண்ணாங்க, இந்த டாக்டர் வீட்டில் ரிசப்ஷன் செலவு பண்ணினாங்க. ஆரம்பத்தில் எல்லாம் தான் நல்லா போச்சாமா, 2 பேரும் சந்தோஷமாக தான் இருந்தாங்களாம். ஆனால் இவருடைய அம்மா வந்து திரும்ப திரும்ப இந்த பொண்ணு என்ன சீதனம் கொண்டு வந்திருந்தா, நம்ம ஜாதியில் கல்யாணம் பண்ணியிருந்தா எப்படி கொடுத்துருப்பாங்க, ஒரு டாக்டர் மாப்பிள்ளைன்னா எப்படி அப்படின்னு. ஒரு நாள் விளையாட்டு மாதிரி, அது என்ன டாக்டர்னு மனசு டாக்டரா, அது மிருக டாக்டர் தானே. அது இவனுக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருந்தது. அது சொல்லியிருக்க வேண்டிய தேவையில்லை. நீ ஏன்ப்பா அப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு கூட கேட்டான் அம்மா. இல்லை ஏதோ வந்துடுச்சு, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, இதெல்லாம் அவ கதை இதெல்லாமே. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறா, வந்து கொஞ்ச நாள் தான் எல்லாம் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். அப்புறம் அவங்க அம்மா திரும்ப 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 ஸ்ரீதனம் ஒழுங்காக கொண்டு வரல, இந்த பொண்ணு வேறு ஜாதி, அதை சொல்லி சொல்லி அவங்கள மைண்டை கரப்ட் பண்ணிட்டாங்க அந்த பையனுக்கு. அதனால் அவருக்கு என் மேலே வெறுப்பு வந்துருச்சு. ஏதாவது ஒன்று பேசினா சின்ன சின்ன பிரச்சனைகள் வராமல் இருக்காது, அப்படி வருகிற பொழுதெல்லாம் என்னை அடிக்க ஆரம்பித்தார். ஓகே, அடிச்சுட்டு நான் அழுகிறத பார்த்துட்டு வெளியே போயிடுவார். வெளியே போயிட்டு திரும்பி வரும்போது தண்ணி போட்டு வருவார். ஸோ ஆரம்பத்தில் இப்படி இருந்தது. திரும்ப திரும்ப எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் தண்ணி போடுறத விட்டுட்டு, அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லைனாலும் கூட ரொட்டீனாக தண்ணி போட்டு வீட்டுக்கு வருவார். கொஞ்ச நாள் வீட்டுக்கு வந்து லேட்டாக வந்தாலும் வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ராத்திரி எந்த நேரத்துக்கே வருவாருன்னு தெரியாது அப்படின்னு அவ சொல்கிறான். இதெல்லாம் எழுதிட்டு இந்த மனுஷன் சரியில்லை, இந்த சமயத்தில் தான் எனக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்தது, பொன் குழந்தையா பிறந்தது அப்படின்னு அதுக்கும் அடித்தார், கொன்னார். ஆஸ்பத்திரியில் காசு கூட கட்டலை, எல்லாம் நாங்கள் தான் கட்டினோம். கதையான கதை இந்த மாதிரி நிறைய படிக்கும்போதே ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், என்னுடைய தங்கச்சி வந்து தங்கச்சி வீட்டுக்காரரோட சேர்ந்துட்டு என் தங்கச்சியை வந்து கொடுமைப்படுத்தினாரு. காரணங்களை புதுசு புதுசாக உண்டாக்கி உண்டாக்கி அந்த பொண்ணு சொல்லுது. திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு ஃபோன் வருது, யாரும் ஒருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரி சந்தேகமாக இருந்தது. நான் 2-3 தடவை பார்த்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு பொண்ணு குரல் கேட்டுச்சு, இவர் தப்பா இருக்கிறாரு. நகர்த்தி நகர்த்தி எவ்வளோ அழகா கொண்டு வராங்க கதையை. அது அப்படி அந்த சமயத்தில் இந்த பொண்ணுக்கு இவளோட கிளாஸ்மேட்டு அந்த ஆள் யூகேலையோ எங்கேயோ படிச்சுட்டு இருந்துக்கிறாப்புல. அப்புறம் அந்த ஆளுடைய ஃபோன் நம்பர் கிடச்சி இந்த பொண்ணு பேசியிருக்குது. இவனும் தான் இருந்தான், நம்ம டாக்டரும் தான் இருந்தாப்புல. அப்போ சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸ் பேசுறதுங்க அது ஒன்றும் தப்பு இல்லையே. அப்போ அந்த கேட்டாப்புல, யூகேல தனியாகவே இருந்து எனக்கு போர் அடிக்குது, இந்தியாவில் ஏதாவது ஓப்பனிங் இருந்தால் சொல்லு, நான் அங்கே வர்றேன் வேலைக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்கிறாப்புல. அப்புறம் இவங்களும் கேட்குறாங்க. அப்புறம் இவ தன்னுடைய ஹஸ்பண்ட்டை சொல்கிறேன், ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கப்பா எங்கேயாவது இருந்தா அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக நடக்குது. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தாக்கா ஒரு 6 மாதம் கழித்து அந்த ஆள் வந்து இறங்குறான், இவங்க வீட்டுக்கே வரான். வீட்டுக்கு வந்தோடனே இவன் சந்தோஷமாக வரவேற்கிறான். இவன் நினச்சா சரி ஓல்டு ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாங்க. அந்த பையன் இங்கேயே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான். முதல்ல கொஞ்ச நாள் இந்த வீட்லேயே இருந்தான். அப்புறம் வந்து இவர் சத்தம் போட்டார், இங்கேயே இருக்க முடியாது, அப்படியே நமக்கும் குழந்தை இருக்குது குடும்பம் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லி. அப்போ அந்த பையனை வெளியே தங்க சொல்லிட்டாங்க. இதுக்குள்ளார 2 பேருக்கும் இந்த விஷயம் வந்து எப்போவுமே
ஒரு சின்ன உரசனா பற்றிக்கிற தீ மாதிரி இது வரும். அப்புறம் அடிக்கடி பேசுறது வர்றது. ஆஃபீஸ்க்கு இந்த பொண்ணும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தோம். குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தா. அப்புறம் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க? 6:30 மணி, 7, 7:30 அவ்வளோ. நீங்கள் 8:30, 9க்கு வரும்போது இவன் சத்தம் போட ஆரம்பித்தான். பொன் குழந்தை ஒன்று இருக்குது, யார் பார்த்துப்பா, எவ்வளோ நேரம் ஆயா வச்சு பார்க்கறது, நம்ம பெற்றவங்க இருந்து வளர்த்தா தானே அந்த குழந்தை வந்து நல்லா இருக்கும். அதுக்கு ஒரே சண்டை. அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள்லயே வந்து இன்னொரு குழந்தை கர்ப்பம் தரிக்கிறாவோ. அப்போ இவன் சொல்கிறான், வேண்டாம், இந்த குழந்தை வளர்த்தி ஒரு 3 வருஷமாவது ஆகட்டும், அந்த கேப்புக்கு அப்புறம் பார்க்கலாம், அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்டடி ஆகிடுவோம். இதில் இவருக்கும் இவங்க அப்பா அம்மாவுக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது. பண பிரச்சனை, 3 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு ஏதோ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருந்தது. அதனால் கொஞ்சம் ஸ்டடி ஆகிறேன் நானும், நீயும் ஒரு 2 பேருமா சேர்ந்து நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழித்து அந்த கேப்புக்கு அப்புறம் தான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நார்மலாக யாரும் பேசக்கூடிய வார்த்தை. அந்த ஆள் வந்து குழந்தை வேண்டாங்கிறாரு. ஏன் குழந்தை வேண்டாங்கிறாரு தெரியுங்களா அப்படின்னு அந்த பெட்டிஷனில் எழுதுறா. முதலையே பொண்ணு தான் பெற்று கொடுத்தேன், அப்போவே என் மனசெல்லாம் விட்டு போச்சு, 2வது பொன் குழந்தையா, அதனால் இப்போ வேண்டாம், அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இவர் ஒரு கொடுங்கோலன், இவர் அடிப்பார். இப்படி வரிசையாக எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் வந்து என்னை ரொம்ப அவமானப்படுத்தினாரு, தப்பான உறவு வச்சுக்க யாருக்கிட்டேயோன்னு சொல்கிறாரு, சந்தேகப்படுறாரு, ஆஃபீஸ் வாசலில் வந்து நிற்கிறாரு. 6:30 மணி 7 மணிக்கு ஆஃபீஸ் மூடும்னா எல்லா நேரமும் யாரும் வந்து நிற்க முடியாது, எந்த ஹஸ்பண்டும் வந்து நிற்க முடியாது. அந்த பக்கம் ஏதாவது வேலையாக வந்திருந்தா சரி மணி 6 ஆச்சே அவள் வருவாள்ல, நம்ம பைக்லேயோ ஸ்கூட்டர்லேயோ கூட்டிகிட்டு போகலான்னு நினைப்பாங்க இயல்பா. அந்த மாதிரி வர்றது கூட சந்தேகப்பட்டு வந்து நிற்கிறாரு அப்படின்னு. இதெல்லாம் அவனும் பார்த்துருக்கான் சில விஷயங்கள். ஆனாலும் எல்லாத்தையும் வந்து ஒதுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை பார்ப்போம் அப்படின்னு நினச்சாப்புல. அந்த சமயத்தில் தான் அந்த பொண்ணு வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அவனுக்கு கொடுக்குது. என்னால் உன்னோட வாழ முடியாது, இவ்வளவு கொடுமைக்காரனோட வாழ்வதை விடவும் நான் விவாகரத்து பண்ணிக்கிறது உத்தமம்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு 2வது குழந்தையும் பிறந்துடுது. அந்த 3 வருஷம் கழித்து 2வது குழந்தையும் பிறந்துடுது. இப்போ அந்த நோட்டீஸ் என் கையில் இருக்குது, என்ன பண்ண முடியும்? என்னப்பா இப்படி அடுக்கடுக்காக குற்றம் சொல்லியிருக்கான் உன் ஒய்ஃபு? மேம் இதெல்லாம் பொய் மேடம், இவ சொல்லியிருக்கிறது அத்தனையும் பொய், இதுக்கு என்னால் ப்ரூஃப் காட்ட முடியும். சரின்னா ஒரு நாள் வர சொல்லி உட்காந்து ஒவ்வொரு பேராவாக எடுத்து, இந்த பொண்ணு இப்படி சொல்கிறாளே அந்த மாதிரி என்ன, இல்லை எங்கள் அப்பா அம்மா வந்து ஆரம்பத்தில் கேட்டது உண்மைதான், எல்லா குடும்பங்களையும் கேட்குற மாதிரி எங்கள் வீட்லேயும் ஜாதி கேட்டாங்க, அது பிடிக்கல அவங்களுக்கு, ஜாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணணும்னு. அடுத்து இன்னும் பசங்கள்லாம் இருக்காங்க, ஒருத்தன் என்ஜினியராக இருக்கான், ஒருத்தன் வந்து டாக்டராக இருக்கான். அதனால் இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு தான் அவங்க நம்ம குடும்பத்தில் ஒரு தடவை தப்பு நடந்தால் அது அப்படியே போயிடுமே அப்படின்னுலாம் நினச்சாங்க அவங்க பழைய இதில். ஆனால் இவளை எந்த காரணத்தை கொண்டு அதுக்காக ஒதுக்கலை, நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. வந்த புதுசில் சமைக்க தெரியாதுன்ன போது கூட எங்கள் அம்மா தான் சமைச்சு கொடுத்தாங்க. இப்படி ஆரம்பித்து அந்த பையன் ஒன்றுனா சொல்கிறேன்ப்பா. இப்போ என்ன 2 பேருக்கு இடையில ஜாதி விஷயம் ஸ்ரீதன விஷயம் சொன்னாங்களேன்னு. எங்கள் அம்மாவும் அப்பாவும் கொஞ்ச நாள் தான் இவ கூட இருந்தாங்க. இவ வந்து எங்கள் அப்பா அம்மாவை மதிக்கலை, எங்கள் அம்மா வந்து படிக்காதவங்க, அவங்க இயல்பாக பேசுகிற மொழி வேற மாதிரி இருக்கும், அந்த பாஷைன்னு அது பேசுறதோ அல்லது இது இப்படி பண்ணாத அப்படி பண்ணு அப்படின்னு சொல்றதோ அவளுக்கு பிடிக்கல. ஷீ ஸ்டார்டட் டு ஹேட் ஹர். அதனால எங்க அம்மாவுக்கும் அவளுக்கும் ஒத்து வராததுனால எங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க, அப்பா தம்பி நீங்க தயவு செய்து என் வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி போகும்போது நான் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து போகணும். அப்போ அந்த சமயத்துல எங்க அப்பா அம்மாவுக்கு சரியான கோபம் இந்த பொண்ணு மேல. அதுல என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இத்தனை நாள் எங்க கூட இருந்தது, நாங்கள் இந்த கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவழிச்சிருக்கோம், நீ எனக்கு வந்து ஒரு 3.5 லட்சம் ரூபாய் நீ வந்து கொடுக்கணும்னு எழுதி கொடுன்னு வாங்கிட்டாங்களாம் இந்த தம்பிக்கிட்ட, சொந்த மகன்கிட்டயே கோபத்தினால. அந்த பொண்ணு என்ன சொல்றா, பணம் பறிக்கிற கும்பல், எங்கிட்ட பணம் கிடைக்கலன்னா மகன்கிட்டயே பணம் பறிச்சாங்க அப்படின்னு இந்த பெட்டிஷன்ல போட்டிருக்காங்க. இப்போ இந்த பையன் என்ன சொல்றான், எங்க அப்பா அம்மாவுக்கு நான் எந்த கடமையுமே செய்யாம வெளியே வந்துட்டேன், அவங்க தலையில இவ்வளோ பெரிய கடனை சுமத்தி வச்சிருக்கேன், நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் நான் வாடகை கொடுக்கணும், இவ்வளோ பார்க்கணும், எங்கள் வாழ்க்கையை பார்க்கணும், நான் அப்பா அம்மாவுக்கு எதுவும் செய்ய முடியாது. இப்போ நாளைக்கு வந்து கேட்டு இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு ஏதாவது ஒரு கோபத்தில் அவங்க அந்த மாதிரி வாங்கினது உண்மைதான், நான் எழுதி கொடுத்ததும் உண்மைதான். அப்படியே எழுதி கொடுத்தாலும் நான் இவளையோ குடும்பத்தையோ நான் கவனிக்காமல் இருந்தது கிடையாது. சரி, அது கரெக்ட்.
அப்புறம்ப்பா என்னாச்சு? குழந்தை பிறந்ததா? ஆமாம், குழந்தை பிறந்ததுங்க, பொன் குழந்தைங்க. உண்மையில் எங்கள் வீட்டில் மகாலட்சுமி வந்து பிறந்திருக்கான்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடினாங்க. எப்போவுமே முதல் குழந்தை ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் 2 பேர் வீட்லேயும் வந்து நல்ல எதிர்பார்ப்புகளும் வரவேற்புகளும் இருக்கும். ஸோ அந்த விஷயத்த வந்து அவர் சொல்கிறார். மேடம், நான் ஒரு டாக்டர். நான் வந்து பொன் குழந்தையை பெற்றுட்டேன்னு சொல்லி அவளை நான் திட்ட முடியுமா, அடிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நான் சயின்ஸ் படிச்சிருக்கேன். ஒரு குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கிறத தீர்மானிக்கிற குரோமசோம் வந்து ஆணினுடைய உடம்புல இருந்து தான் வந்தாகணும். லாஜிக்கா பேசுறாரு. ஸோ ஒரு பொன் குழந்தை பிறந்திருந்தா அதுக்கு காரணம் நானே எப்படி என்னை குற்றம் சொல்லிக்க முடியும்? பீயிங் எ டாக்டர், நான் அந்த மாதிரி சொல்லலை. எங்கள் வீட்டில் கொண்டாடினாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃபோட்டோ கொண்டு காட்டினார். பாப்பாவை வச்சுட்டு அவங்க அம்மா, டாக்டரோட அம்மா வந்து செயின் போடுறது, குழந்தைய தூக்கி முத்தமிடுறது, அந்த மாதிரி ஃபோட்டோ சொன்னார். ஸோ அடுத்த வாதம் போய் அபார்ட் பண்ணுன்னு சொன்னீங்களா? ஆமாங்க, நான் சொன்னேன். ஏன் அபார்ட் பண்ண சொன்னேன்? ஏன்னா என்னுடைய முதல் குழந்தைக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. குழந்தை பிறந்ததுலேருந்தே வீசிங் ட்ரபிள் இருந்தது, ஆஸ்துமா, கூடவே செரிப்ரல் இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஸோ இப்போ உடனடியாக அடுத்த குழந்தையை பெற்றுக்கிட்டா இந்த குழந்தையை பார்க்க முடியாது. அதனால் வந்து நான் வேண்டான்னு சொன்னேன். 2வது, நாங்கள் அப்போ தான் வந்து வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தில் நான் சொன்னது தப்புன்னு நான் இன்றைக்கும் நினைக்கல மேடம். நான் சொன்னது உண்மைதான். உங்களுக்கு ஏதாவது இதில் தப்பு தெரியுதா? தப்பே இல்லை, இதில் என்ன தப்பு தெரியுது? ஸோ அந்த குழந்தைக்கு மெடிக்கலாக நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த குழந்தைய அந்த நோயிலிருந்து மீட்டு எடுத்த பிறகு தான் நான் அடுத்த குழந்தைன்னு நான் முடிவு பண்ணேன். 2வது குழந்தையும் எனக்கு பொன் குழந்தை தான் மேடம் பிறந்தது. அந்த குழந்தையும் நான் சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிட்டேன். அதனால் இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் போய் அப்புறம் எதுக்கு சார் தண்ணி போட்டுட்டு எப்போ பார்த்தாலும் சுற்றுவீங்களா, அடிப்பீங்களா அப்படின்னு. மேடம், எந்த வருஷம் சொல்லியிருக்காரு பாருங்க. ஸோ 1993 அப்படின்னு 88 83 அப்படின்னு இதை போட்டிருக்குது. ஏதோ சொன்ன போது என் கல்யாணம் எப்போ நடந்ததோ அதுக்கு முந்தைய காலத்து தேதியே போட்டிருக்காங்க தெரியாமல். அதுலேயே சிக்கல் வந்துடுது. சரி, அடுத்து ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழித்து இவங்க வந்து தண்ணியை போட்டு சுற்றுறாங்க, இதுலேருந்து ரொம்ப ட்ரங்கர்ட் மாதிரி மாறிட்டாங்கன்னு. மேடம், என்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. சர்டிஃபிகேட் எதுக்கு? நான் வந்து பிளட் டொனேஷன் கொடுத்துருக்கேன். கண்டினியூஸாக நான் வந்து பிளட் கொடுத்துட்ருக்குறேன். ஒரு ஆல்கஹாலிக்னால பிளட் கொடுக்க முடியாது, பிளட் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ இந்த சர்டிஃபிகேட் என்ன சொல்லுதுன்னா, நான் குடிகாரன் இல்லைன்னு சொல்லுது. எல்லாரும் முதல்ல அது சாம்பிள் பிளட் கொடுத்து டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிளட்டை எடுப்பாங்க மேடம். அப்பா, எனக்கு அப்போதான்ப்பா கொஞ்சம் மூச்சே வந்தது. அது சொல்றத பார்த்தா நம்புற மாதிரி தான் இருக்கு. எப்பவுமே சொல்லுவாங்க 2 சைடு இருக்குது ஒரு காயினுக்கு, ஒன்றை மட்டும் பார்த்து நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயமா அவர் சொல்லிட்டு வர்றாரு. பாப்பா, அவங்க டைவர்ஸ் கேட்குறாங்களேப்பா அப்படின்னு. மேடம், ஆரம்பத்தில் எனக்கு ஒரு சந்தேகமும் வரல மேடம். ஆனால் அந்த ஜெயராம் வேலை வாங்கி இங்கே வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு லேசான கொஞ்சம் நெருடல் இருந்தது. ஏன்னா ஃபோன் வந்த உடனே எடுத்துகிட்டு மாடியில் போய் உட்காந்துப்பா, இல்லைனா பெட்ரூம் கதவை லாக் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு 1/2 hour 1 hour பேசுவா. கதவை தட்டினா கூட நான் இருங்க வரேன், இப்போ பேசிகிட்டு இருக்கேன்ல, என்ன டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாள். ஸோ ஒரு ஆணா, கணவன்கிறத மாற்றி ஒரு ஆணா வந்து கதவை திறக்காமல் இருந்தது எனக்கு பிடிக்கல. ஒரு கணவனா யாரோ ஒரு ஆண்கிட்ட மணிக்கணக்கில் பேசுறது எனக்கு பிடிக்கல. ஸோ நான் அதை கட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கிட்டானோ? ஸோ இதுதான் நடந்தது. பட் அதுக்கப்புறமா ஜெயராம் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா அடிக்கடி வெளியே போக ஆரம்பித்தாங்க. போய் இன்னைக்கு டின்னர் சாப்பிட்டுட்டு வரோம். யார் யார் போகிறீங்க? நான் பாப்பாவை அழைச்சிட்டு போகிறேன், ஜெயராம் வருவார், இன்னும் 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு சொன்னேன். சரி, அப்புறம் என்ன அவள் சந்தேகம்னு சொல்கிறா? மேடம், நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு காஃபி சாப்பிட நான் போகிறேன். அந்த இடத்துல ஒரு கார்னரில் 2 பேர் உட்காந்து அப்படி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. குழந்தைகிட்ட ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்க கையில், அது விளையாடிட்டு இருக்கு. அப்போ பார்த்த உடனேயே எனக்கு என்ன தோணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னாங்களே, இவங்க மட்டும் இருக்காங்க, ஏன் இருக்காங்க? 2வது ஒரு கார்னர் சீட்டு, ஒரு டிம் லைட்டு. எல்லாரும் மனுஷங்க தானே சார். மனைவிங்கிறவ தன்னுடைய உடைமைன்னு நினைக்கிற ஒரு சமூகத்தில் இருக்கிறோம் நாம. அப்படி இருக்கிற பொழுது அந்த கணவனுக்கு சந்தேகம் வருது. அப்போ நீ வேண்டான்னு சொன்னால் விட்டுறணும்.
அவ கேட்கல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட உறவு கொள்றத விட்டுட்டாவோ. நாங்கள் கணவன் மனைவியாக தாம்பத்திய உறவு கொண்டு வாழ்ந்த நாட்களை கடைசி ஒரு 2-3 வருஷத்துல என்னால் விரல் விட்டு எண்ணிட முடியும். அவள் ட்ரெஸ்ஸிங்கில் மாற்றம் வந்துருச்சு. அவள் வீட்டை விட்டு வெளியே போகும்போதே சந்தோஷமாக தான் போவாள், வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சங்கடமாக தான் வருவாள். ஸோ நான் கண்டிச்சேன், இதுதான் காரணம். இப்படி அவன் சொன்ன காரணங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து போட்டேன், கவுண்டர் ஒன்று ஸ்ட்ராங்காக போட்டுட்டு அதுலேயே வந்து கவுண்டர் கிளைம் போடலாம், தனியாக ஒரு பெட்டிஷன் போட தேவையில்லை. கவுண்டர் போடும்போதே அதில் எனக்கு சேர்ந்து தான் வாழணும் மனைவியோட அப்படின்னு கேட்டார். ஏன்பா அவள் தப்பு செய்கிறாங்கிற, அப்புறம் ஏன்பா அப்படின்னு கேட்டேன். மேடம், ஏதோ ஒரு சபலம் அல்லது ஒரு சலனம் வந்திருக்கலாம், தப்பு நடந்திருக்கலாம். ஆனால் அந்த 2 பொன் குழந்தைகளை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் மேடம் சொல்லுங்கள்? அவளை இன்னைக்கு நான் வெட்டி விட்டுட்டேன்னா அந்த குழந்தைகளுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும். அதில் இப்படின்னு யோசித்து நாங்கள் அதே கவுண்டரும் போட்டுட்டு அதில் ஒரு கவுண்டர் கிளைம், நான் சேர்ந்து வாழத்தான் விரும்புகிறேன் போட்டுட்டார். அடுத்தாப்புல இந்த பொண்ணு என்ன பண்ணினா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 2 குழந்தைகளுக்கும் இவர் பணமே கொடுப்பது கிடையாது. இவர் வாங்கின கடனுக்கெல்லாம் நான் பணம் கொடுத்துருக்குறேன். நான் கொடுத்த பணம் இதெல்லாம், அதெல்லாம் திருப்பி கொடுக்கணும். என்னுடைய மகளுக 2 பேருக்கும் பணம் கொடுக்கணும். இந்த ஆள் அந்த வீட்டை விட்டு போகணும். நான் தான் வாடகை கொடுக்குறேன். வாடகை அந்த அம்மா கொடுத்தாங்கன்னா இவர் கையில காசு வந்து கொடுத்துறாரு, இவர் கையில. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் வந்து பேங்க் டிரான்சாக்ஷன்ல அனுப்புறதோ ஜிபே போட்டு அனுப்புறதோ அதெல்லாம் பழக்கத்திலேயே இல்லை. கணவர் சம்பாரிச்சிட்டு வந்து கொடுப்பாரு, மனைவி வந்து பட்ஜெட் மாதிரி போட்டு இது கட்டணுங்க, இதை போய் நீங்க கட்டிட்டு வந்துடுங்க, இன்னைக்கு ஹவுஸ் ஓனர் வருவாரு, அவருக்கு இப்படித்தான் போகும். எதை வச்சு நீங்க ப்ரூஃப் காட்டுவீங்க? கரெக்ட். ஸோ அந்த சிக்கல் இருந்தது. இவர் வந்து சொன்ன உடனே, மேடம் அவ என்ன மேடம் எனக்கு மெயின்டெனன்ஸ் போடுறது, நான் என் குழந்தைகளுக்கு செய்வேன், எனக்கு வந்து குழந்தைகள் இல்லாத வேற உலகம் கிடையாது, பெரிய குழந்தைக்கு மருத்துவ செலவு வேற இருக்கு, 2 குழந்தைகளுக்கு நான் பணம் தரேன், நான் சம்பாதிக்கிறது யாருக்கு, என்னோட குழந்தைகளுக்கு தான். சரின்னு சொல்லி இவர் வந்து வாங்குறாரு. இதுக்கு நடுவில் அவ என்ன சொல்றா, இவன் வந்து லோன் எடுத்திருக்கான், லோன் எடுத்துட்டு பணம் கட்டலை, அதனால என்ன வந்து பணம் கட்ட சொல்றான் அப்படின்னு அவ சொன்னான். அப்போ அவர் சொன்னாரு, அவங்க அம்மாவுடைய வீடு, பேரண்ட்ஸ் வீடு இருக்குல்ல, அதில் ஒரு போர்ஷனை விற்கிறதா இருந்திருக்காங்க அவங்க சிரமத்துக்கு. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, அம்மா வீடு நாளைக்கு பாகம் வரும், இன்னொரு பாகமாக இருக்கிறது இவங்க இப்போ விற்கும்போது நம்ம அதை வாங்கிட்டா முழு வீடாக நம்ம எடுத்துக்கலாமே, நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வசதியாக இருக்குமே அப்படி. அதுக்காக பேங்க்ல லோன் போட்டு மாதம் மாதம் அந்த கம்பெனியிலிருந்து எடுத்து கட்டியிருக்கிறார். அதுக்கான ஆதாரமும் இருக்கு. ஸோ இதெல்லாம் போட்டு நடத்தினோம். பட் ரைட்டோ ராங்கோ, என்னதான் கணவர் ஆசைப்பட்டாலும் அல்லது மனைவி ஆசைப்பட்டாலும் மனசு ஆசைப்படணுமே, மனசு இருக்கணும். அந்த பொண்ணுக்கு இவரோட வாழ விருப்பம் இல்லை. சரியான டஃப் ஃபைட் தான், ஒரு 3-3.5 வருஷம் வரைக்கும் இழுத்தது. ஆனால் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, அந்த சமயத்தில் இவருக்கு வந்து கேன்சர்னு டிடெக்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ, ஒரு மனுஷனுக்கு என்னென்ன வரக்கூடாதோ அத்தனையும் வருது. குழந்தைகள் அப்பாட்ட வந்தால் சந்தோஷமாக தான் இருந்தாங்க, பார்ப்பாங்க, எல்லாம் நடந்தது. ஆனால் என்ன பண்ணியும் குடலில் புற்றுநோய், உங்களுக்கு தெரியும், ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். இப்போவாவது மருத்துவ வசதி அதிகம், நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் வந்திருக்கு. இவர் வந்து கொஞ்சம் ஸ்மோக்கும் பண்ணுவார், அதனால் இவருக்கு அந்த கஷ்டமும் வேற இருந்தது. அப்புறம் ஆசன வாய் வரைக்கும் அது பரவி விட்டது. அதனால் மலம் கழிக்கிறதுல கஷ்டம், ஓயாத நிற்காம அந்த மாதிரி எல்லாம் தாங்க முடியாத சிரமம் வந்த போது நான் சொன்னேன், தம்பி இந்த கோர்ட்டு கேஸை வச்சுக்கிட்டு நீங்கள் உட்காந்துருக்க, முதல்ல போய் நீங்கள் உடம்ப பாருங்கள், எது உன்னுடையதோ அது உன்னோட வரும், எது உன்னோடது இல்லையோ அது விலகித்தான் செல்லும். நீ அந்த மனப்பக்குவத்துக்கு வந்துருங்க. என்னால் விட முடியலையே மேடம். நாங்கள் அப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினேன். அந்த பொண்ணுடைய லாயரும் பேசினாங்க, சும்மா போட்டு இழுத்துட்டே இருக்காத, பணம்ட்டு அதெல்லாம் வேண்டாம், அவர் கேன்சரில் இருக்காரு. அப்பயும் மனசு இறங்கலாம் உங்களுக்கு.
அவர் வந்து இந்த நிலைமை இருக்கிறத பார்த்தாக்கா ஹீஸ் டெர்மினலி இல்லைன்னு தெரியுது எனக்கு. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்தில் அவர் போயிட போகிறாரு. போகிற போது அவரை நீயும் நிம்மதியாக கொஞ்சம் விட அப்படின்னு அவங்க லாயர், நல்ல தங்கமான லாயர் அந்த லேடி. நானும் பேசினேன், முடிச்சுக்கலாம் தம்பி, நீங்கள் டைவர்ஸ் கொடுக்குறதுனா கொடுத்துருங்க. ஆனால் என் பேரில் இவ்வளவு அலிகேஷன் போட்டிருக்காளே, நீ ஒரு பொண்ணை வச்சுக்கிறா, பொண்ணுக்கு தான் எல்லாம் செய்கிறான்னெல்லாம் என்னை சொல்லியிருக்காளே அப்படின்னு இதெல்லாம் சொன்னால் சொல்லியாச்சு. இப்போ நாம் போடுவோம். அவள் என்னென்ன உங்கள் மேலே குற்றச்சாட்டு சொன்னாலோ அது அத்தனையும் வாபஸ் வாங்க சொல்லலாம். அப்போ அவர் சொன்னதையும் வாபஸ் வாங்க சொல்லுங்க. சரி, 2 பேரும் வாபஸ் வாங்கிக்கோங்க. குழந்தைகள் உன்னுடைய பாதுகாப்பில் இருக்கட்டும். இவர் வாங்குகிற சம்பளத்திலேருந்து மாதம் மாதம் இவ்வளவு கொடுப்பார். அதற்கு பிறகு நேஷ்னல் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சிருக்கிறார். அதில் இந்த 2 குழந்தைகளோட பேர் தான் போட்டிருக்கிறார். ஸோ அதை நீ பயன்படுத்திக்கலாம். அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டாருப்பா. உண்மையில் அந்த கடைசி தருணங்கள்லாம் எனக்கே அவரை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கும் தெரியுமா. அதுவே வலி, தாங்க முடியாத வலி. அதுக்கு நடுவில் கோர்ட், அதுவும் ஃபேமிலி கோர்ட்டில் வந்து நிற்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப பரிதாபமாக இருந்தது. அப்புறம் அவருடைய பேமெண்ட்டு அவர் என்ன பண்ணினார், இவ்வளவு குற்றச்சாட்டு சொன்ன பிறகு நாமினியாக அவரை போட்டிருந்தவர் அதை எடுத்துட்டு என்னுடைய டெர்மினல் பெனிஃபிட்ஸ் எனக்கு என்ன வந்தாலும் அது எல்லாமே என்னுடைய 2 பொன் குழந்தைகளுக்கு போய் சேர வேண்டியது அப்படின்னு போட்டார். அதே மாதிரி என்னுடைய தாய் வீட்டிலிருந்து எனக்கு வரக்கூடிய பாகம் சொத்து இருந்தால் என் மகள்களுக்கு அது வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் போட்டு விட்டார். ஸோ இதெல்லாம் பேசி உட்கார வச்சு எல்லாம் எழுதி மியூச்சுவல் கன்சென்ட்டில் ஒரு டைவர்ஸ் போட்டோம். டைவர்ஸ் போட்டு அதில் உடனடியாக விசாரிக்கணும். நான் சொல்கிறேன், அந்த டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மாதம் பிரிவு இல்லாமல் எடுத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த டைமில் நாம் இவருடைய கண்டிஷனை சொன்னோம். எந்த நேரமும் இறந்து போவாருங்கிற சூழலில் அதுக்காக தான் கேட்குறோன்னெல்லாம் சொல்லி ஜட்ஜும் புரிஞ்சுட்டாங்க. ஸோ உடனடியாக அதில் வந்து மியூச்சுவல் கன்சென்ட்டில் டைவர்ஸ் போட்டு இந்த ஷரத்தெல்லாம் போட்டு, ஆனால் செத்த போது அவர் அனாதையாகத்தான் செத்தார். ரொம்ப பரிதாபமான கேஸ் வந்து டாக்டர் சிவகுமாருடைய இந்த கேஸ் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பார்க்குறோம், நிறைய கிளைண்ட்ஸை சந்திக்கிறோம், நல்லவங்க கெட்டவங்க அதெல்லாம் இருப்பாங்க. அதை தாண்டி ஒரு சாகிற நேரத்தில் கூட நிம்மதி இல்லாமல், குழந்தைகள் நம்ம வீட்டில் இல்லை, நம்ம அப்பா அம்மா கூட வந்து இருக்கல, எல்லாம் தோணும் தானே சார். வாழ்க்கை முடிஞ்சு போச்சே அப்படிங்கிற ஒரு அதங்க எவ்வளவு பேசினாலும் கடைசியில் எனக்கும் வந்து பார்த்து நன்றி சொல்லிட்டு, மேடம் ஐ டோன்ட் திங்க் தட் ஐ கேன் கம் பேக் டு யுவர் ஆஃபீஸ் எனிமோர். எனிவே தேங்க்ஸ் அ லாட் மேடம், யூ ஷேர்ட் ஆல் மை அகனி, ஸ்ட்ரெஸ்ஸு, பெயின் அப்படின்னு அவரை சொல்லிவிட்டு உண்மையில் காலில் விழுகாத குறையா இங்கே வந்து வணக்கம் சொல்லிட்டு, சார் எனக்கு காலில் விழுகிறது பிடிக்காதுன்னா கூட, நோ மேடம் நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி, என்னுடைய கஷ்டத்தையும் வலியெல்லாம் தாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. ஒரே விஷயம் தான், அவர் வந்து ஒரு மிருக டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவருக்குள்ளே இருந்த மனிதம் எவ்வளோ புனிதமானது இல்லை. சூப்பர்யா, உண்மையாக சொல்கிறேன். ஒரு நல்லவரால் மட்டும்தான் நல்லது. அவன் சொன்ன மாதிரி ரொம்ப கனமாக முடிக்கிறேன் மேடம். தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.